வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2025ஆம் ஆண்டு சித்திரை நட்சத்திரத்தின் வருடப்பலன். இந்த பதிவில் சித்திரை நட்சத்திரத்தின் இந்த வருட பலன்கள் மற்றும் இந்த புத்தாண்டில் இந்த நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய கணிப்புகளை இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தின் வருட பலன். பொதுவாக சித்ரா நட்சத்திரம் என்பது கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு இடையில் 23.20 டிகிரி கன்னியிலும் 6.40 டிகிரி துலாம் வரையிலும் பரவி வியாபித்திருக்கிறது. இந்த சித்திரை நட்சத்திரத்தின் நட்சத்திர வரிசையில் இது 14வது நட்சத்திரமாக விளங்குகிறது. இந்த நட்சத்திரத்தின் சின்னம் ஒரு முத்து அல்லது ரத்தினம் என்று அழைக்கலாம். மற்றும் இந்த சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி தனிஷ்டா அல்லது விஸ்வகர்மா ஆவார். இவர் கட்டுமானம் மற்றும் படைப்பின் தெய்வமாக வழிபடப்படுகிறார். இந்த சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுகிறது. இந்த செவ்வாய் கிரகமே சித்திரை நட்சத்திரத்தின் தசா அதிபதியாகவும் செயல்படுகிறது. அன்புள்ள சித்ரா நட்சத்திர சொந்தங்களே, இந்த ஆண்டு தங்களின் வாழ்வில் குறிப்பிடத்தக்க தொழில் வளர்ச்சியுடன் தொடங்கும் என்று கணிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் பாதையில் உங்கள் தொழிலை மேம்படுத்துவதில் நீங்கள் முழு கவனம் செலுத்துவீர்கள். சித்ரா நட்சத்திரத்தின் மக்களாகிய நீங்கள் ஆற்றல் மிக்கவராகவும் உங்கள் பணிச்சூழலில் உங்களின் முக்கியமான பணிகளை சமாளிக்கவும் தயாராக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரத்தின் மக்கள் தங்களின் பொறுப்புகளை முடிக்க தயாராக இப்பொழுது இந்த ஆண்டு இருப்பார்கள். இந்த உங்களின் முயற்சிகள் உங்கள் மேலாளர்கள் மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களால் கவனிக்கப்பட்டு உங்களை நல்லதொரு பாராட்டுக்கு உகந்தவராக தேர்ந்தெடுப்பார்கள். இதனால் உங்களுக்கு புதிய பணிகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் அதில் அதிக அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தின் வணிக உரிமையாளர்கள் அதிக லாபம் மற்றும் வணிக வளர்ச்சிக்கான புதுப்பிக்கப்பட்ட லட்சியத்தை அனுபவித்து மகிழ்வார்கள். இந்த வருட காலகட்டத்தில் தாங்கள் விரும்பிய ஆதாயங்களை அடைவதற்குண்டான சூழல்களை நீங்கள் பெற்று நலமாக வாழ்வதற்குண்டான சூழலும் அமையும். சித்திரை நட்சத்திர மக்களின் இந்த ஆண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் முதலீடுகள் மற்றும் நிதி விஷயங்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். காரணம், தங்களின் ஆணவத்தால் சில இழப்புகள் மற்றும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் சூழலும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழலை உணர்ந்து செயல்படுங்கள். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் உங்கள் வாழ்க்கையில் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஆண்டின் இறுதியில் உங்கள் கவனம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் பாதுகாவலரின் ஆதரவால் நீங்கள் நல்லதொரு பயனடைவீர்கள். மேலும் நீங்கள் தங்களின் மூதாதைய சொத்துக்களை அடைவீர்கள் அல்லது அந்த சொத்துக்களை வாங்கவும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மற்றும் நீங்கள் உங்களுக்காக ஒரு புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கவும் அதை சார்ந்த தகவல்களும் உங்களை வந்து அடையும். ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய பொதுவான தகவலாக அறிய வேண்டியது, ஒரு குழந்தையின் நட்சத்திரத்தை அறிய நீங்கள் அந்த குழந்தை பிறந்த நேரத்தையும் இடத்தையும் அறிந்த பின்னர் பஞ்சாங்கத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். வான மண்டலத்தில் 88 நட்சத்திரங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இருப்பினும் சந்திரனின் பாதையில் 27 நட்சத்திரங்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுவது போல் சந்திரனும் அஸ்வினியிலிருந்து பரணி, பரணியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் மாறி மாறி தனது பயணத்தை தொடர்கிறார். ஒரு ராசியில் சந்திரன் 2.25 நாளில் தனது பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த ராசிக்கு செல்கிறார். பொதுவாக சோதிடத்தில் எல்லா நட்சத்திரங்களும் நன்மை செய்யவே இருக்கின்றன என்று பொதுவாக கருதப்படுகிறது. இருந்தாலும் ஜாதகரின் 5ஆம் இடம் 10ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானத்தை அடிப்படையாக கொண்டு நட்சத்திர பலன்கள் சில நேரங்களில் மாறுபடும் என்பதால் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்திராயின் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று
சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.